ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கேன். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். நான் இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் நம்மகிட்ட வந்துருச்சு. இது வந்து நேத்து ஈவினிங்கே எனக்கு தெரியும். நேத்தே உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசை. என்னோட ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க. "ஒரு போஸ்ட் போட்டுரு. இது மாரி நம்ம சேனல் நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் சொல்லிரு. அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசு வரல. ஏன் அத அப்படி சொல்லிக்கிட்டு? சேனல் போக போகுது அப்படிங்கிறதே உங்கள்ட்ட வீடியோ மூலம் சொல்லியாச்சு. அது இப்ப நம்ம சேனல் நம்ம கைக்கு வந்துருச்சு. அத எப்படி ஒரு போஸ்ட் மூலம் சொல்றது? நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு உங்கள்ட்டயும் சொல்லணும்ல. அதனால தான் நான் இப்படியே வீடியோ எடிட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. இருந்தாலும் என்னோட கடமை. நான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லிடுறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. சரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏதோ பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது மாதிரி சேனல் போக போகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால எல்லாரும் எனக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் என்ன காரணத்துக்காக போணுச்சுன்னு எனக்கே ஃபஸ்ட் தெரியல. அதுக்கப்புறம் மெயில்ல ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு வந்துருந்துச்சு. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. மெயில் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு. அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து வேற சேனல்ல இருந்து வீடியோ எடுத்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு போட்டிருந்தாங்க. ஆனா நான் ஓனா தான் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அப்பீல் வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. 7ஆம் தேதிக்குள்ள போடுங்க அப்படின்னு. நான் உங்கள்ட்ட வீடியோ போட்டிருந்தேனா, நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணத பார்த்துட்டு, சரி இந்த சேனல் போனா போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சது. நீங்க கொடுத்த சப்போர்ட்ல. இருந்தாலுமே அதில் ஒரு 3 வீடியோ தான் போட்டிருப்பேன். அதுவுமே டைமிங் அதிகமாக போட முடியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 15 நிமிஷம் வரையும் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அந்த சேனலில் அப்படி போட முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 நிமிஷம் போடலாம். அப்படி இல்லைன்னா 8 நிமிஷம் போடலாம். இந்த 2 நிமிஷத்துக்குள்ள தான் போடலாம். அதுக்கு மேலே போட்டோம்னா வீடியோ டெலீட் ஆகிடுது. அப்படி இல்லைன்னா மெசேஜ் வந்துடுது. அதிகமாக டைம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வீடியோ போடவே பிடிக்க மாட்டேன்ருச்சு. ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு 2 வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். மறுபடியும் வீடியோ எடிட் பண்ணவே தோணலை. சரி டைமிங்கும் அதிகமாக போட முடியல. வீடியோவே போட பிடிக்கல. மறுபடியும் இந்த சேனலும் போயிருச்சுன்னா அப்படின்னு ஓவர் திங்கிங் அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. அதனால வீடியோ எடிட் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி இவ்வளோ தூரம் பண்ணிட்ட, ஒரே ஒரு வீடியோ அப்பீல் வீடியோ அதை மட்டும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடு. அது யூடியூப் டீமுக்கு போனதுக்கப்புறம் அது நம்ம சேனல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, வந்தால் நம்ம லக்கு தானே, நீ வேணா போடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு பார்த்தா எல்லாமே இங்கிலீஷில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதாவது நம்ம ஃபேஸ் காட்டி நம்ம நம்ம பேசணும் இங்கிலீஷ்ல. எனக்கு இங்கிலீஷ்ல அதிகமா பேச வராது. சரளமா பேச வராது. புரிஞ்சுப்பேன். எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்குவேன். மத்தபடி எனக்கு அது சரளமா பேச வராது. அது பேசி முடிக்கிறதுக்குள்ளயும் ஒரு கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ எடிட் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு அத வந்து அங்க அவங்களுக்கு அனுப்பணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவா அனுப்பணும். அத அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே சொன்னா தான் நம்ம சேனல் இருக்கும். அது மாரி சொல்லியிருந்தாங்க. இத வந்து நேத்து மார்னிங் எடிட் பண்ணி ஒரு 8:30 இருக்கும். அப்பதான் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணாலுமே மனசு கேட்கல. நம்ம இங்கிலீஷ்ல பேசினது தெளிவா அவங்களுக்கு புரியுமா? அதுக்கப்புறம் நெறையா யோசனை மேல யோசனையா போயிட்டே இருந்துச்சு. நமக்கு சேனல் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதுக்கப்புறமும் மறுபடியும் சேனல் ஆரம்பிச்சு, அத கொண்டு போயிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு அதுவும் ஓடிட்டு இருக்கு. எல்லாத்தையும் போட்டு மைண்ட்லயே குழப்பிக்கிட்டு தூங்கியாச்சு. உண்மைய சொல்ல போனோம்னா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் மெயில் வந்தது எனக்கு தெரியாது. 4:43க்கு வந்திருந்துச்சு. நாங்க வந்து தூங்கி எந்திரிச்சதே 5 மணிக்கு தான். எந்திரிச்சு பார்த்தா மெயில் வந்திருந்துச்சு. போச்சு என்னவா இருக்கும்? அப்படின்ட்டு யோசனையா இருக்கு. அத ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட யோசனை. கடவுளே! நமக்கு சேனல் வந்திருக்குமா? இல்ல போயிருக்குமா? அப்படின்னு யோசனை மேல யோசனை. யோசிச்சுக்கிட்டே உள்ள போய் பார்த்தா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருந்துச்சு. அத நான் சைட்ல ஆட் பண்றேன் பாருங்க. யுவர் அப்பீல் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமே வந்துச்சு. இதை உடனே எனக்கு உங்கள்கிட்டலாம் சொல்லணும்னு ஆசை. என் வீட்டுக்காரர் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டுரு, அவங்க பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்கல்ல அப்படின்னாங்க. இல்லை எப்படியாவது வீடியோ மேக் பண்ணி போட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணணும்னு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கமெண்ட் வந்ததில் எதுவுமே அதிகமாக நெகட்டிவ்ங்கிறதே வரல. எல்லாருமே பாசிட்டிவாக தான் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க.
ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் நெகட்டிவா இருந்துச்சு. அது வந்து என்னோட ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால நான் அத டெலீட்லாம் பண்ணல. அந்த மெசேஜ் அப்படியே தான் இருக்கு. அத வேணா நீங்க போய் பாருங்க. அவங்கள பத்தி அவங்க பேர்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஆ ஆனாலும் நமக்கு அத பிடிக்கல அப்படிங்கிறதுனால தானே அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு விட்டேன். நம்மள பத்தி எதுவும் தப்பா எதுவும் சொல்லல. அதனால அத ஒண்ணும் நம்ம டெலீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அத விட்டுட்டேன். இது நாள் வரை நமக்கு அதிகமா நெகட்டிவ் கமெண்ட் வந்ததே கிடையாது. எல்லாருமே பாசிட்டிவா தான் பண்ணியிருக்கீங்க. என்ன பிடிக்கலன்னா சொல்லுவீங்க. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அத மாத்திக்க தானே பார்க்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த மெசேஜையும் டெலீட் பண்ண மாட்டேன். எல்லாமே நம்ம கமெண்ட்லயே இருக்கும் அப்படியே. இருந்தாலும் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னோட வீடியோ பிடிக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லன்னா நான் இல்ல. உண்மைய சொல்ல போனோம்னா. ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருந்தேன். உங்க கமெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹேப்பியாவே இருந்துச்சு. இப்ப கூட 7ஆம் தேதி ஆயிருச்சு அக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க சேனல்ல போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்ட்டு எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. எப்புட்றா வீடியோ எடிட் பண்ணி போட போறோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். நேத்து மெசேஜ் வந்ததுலேருந்து எப்படா வீடியோ எடிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். பாப்பா தூங்க வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் 8:30 to 9 மணிக்குள்ள நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருவேன். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. நம்ம சேனல்லே தான் அப்லோட் பண்ணுவேன். அந்த சேனல் இருக்கட்டும். நம்ம சேனலுக்கு மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அந்த சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த சேனல் அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அப்புறம் வந்து இன்னும் சொல்லணும்னு நினைச்சது என்னமோல. ஆ ஃபேஸ் தெரிஞ்ச சொந்தக்காரங்க கூட பக்கத்துல இருந்து நம்மள குத்தி குத்தி காமிப்பாங்க. என்ன யூடியூப் ஆரம்பிச்ச இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி காமிப்பாங்க. இருந்தும் நீங்கலாம் உங்க ஃபேஸ்லாம் எனக்கு தெரியாது. உங்க நேம் கூட எனக்கு உண்மையான நேம்லாம் தெரியாது. இருந்தும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதத்தான் நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். முகம் தெரிஞ்சவங்கள விட முகம் தெரியாத நீங்க தான் எனக்கு இப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாரி எனக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட் குடுங்க. அ எனக்கும் வந்து எல்லாரையும் மாரி லைவ் போடணும்னு ஆசை. என்ன பண்றது? 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு மூஞ்சி காமிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அ 100K வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் நான், என் ஹஸ்பண்ட், என்னோட பாப்பா எல்லாரும் லைவ் வருவோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். அப்புறம் யாராவது சேனல் வச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கும் இது மாரி ரீயூஸ்டு கன்டென்ட் அப்படின்னு ஏதாவது மெயில் வந்து சேனல் போக போகுதுன்னு நெனச்சு யாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு அப்பீல் வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுங்க. நான் வந்து சேனல் போனா போயிட்டு போகுது, நம்மளாலலாம் இனிமே ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நெனச்சுட்டு தான் போனா போயிட்டு போகுது அப்படின்னு நெனச்சுட்டு விட்டுட்டேன். நேத்து தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். அது மாரி நீங்கலாம் இருக்காம கொஞ்சம் சீக்கிரமே அப்பீல் வீடியோ போட்டுருங்க. சீக்கிரமே நம்ம சேனல் வந்துரும். நம்மளோட ஹார்ட் ஒர்க்க்கு ஏத்த பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாரும் சொன்ன மாரி தான். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, அதுக்கேத்த பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்கு. யார் யார் அது மாரி ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பலன் கிடைக்கும். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்பீல் வீடியோ போடுங்க. நான் சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அ ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் மறுபடியும் சொல்ல நெனச்சது இதுதான். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாரி உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து குடுத்துட்டே இருங்க. அப்புறம் நம்ம சேனல்ல வீடியோ கண்டிப்பா வரும். நைட்டுக்குள்ள வரலன்னா, கண்டிப்பா நீங்க மார்னிங் எந்திரிச்சு பார்க்குற வீடியோ என்னோட வீடியோவா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் வந்து எனக்கு இதே மாரி உங்க சப்போர்ட்ட குடுத்துட்டே இருங்க. திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் தோணுதே தவிர, வேற எதுவும் சொல்ல தோண மாட்டுது. ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருக்கும் பாய். போயிட்டு வரேன்.